Assalaamu alaikum. Hello everyone. Welcome to Mom's Secret. இன்னைக்கு நீங்க பார்க்க போற ரெசிபி முறுக்கு. ரொம்பவே இன்ஸ்டன்ட்டா டக்குன்னு செய்யற மாதிரியான ரெசிபி தான் இது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா ஒரு பவுல் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு கிராம் ஃப்ளார் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ முறுக்குக்கு பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சு அதில் வந்து உளுந்தெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவோம். ஸோ டக்குன்னு நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் அஜ்வைன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு செசமி சீட் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு நான் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். ஸோ முறுக்கு பண்ணுற ஷேப் பார்த்திங்கன்னா நான் இந்த ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ பார்ச்மெண்ட் ஷீட் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பார்ச்மெண்ட் ஷீட் இல்லைன்னா சும்மா நார்மல் கவர் எடுத்துக்கோங்க, இல்லை வாழையில யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஹீட் பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் ஹீட் பண்ணிகிட்டு இருக்கட்டும். ஸோ முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் 3 லைன் வர மாதிரி சுற்றிருக்கேன். ஸோ நீங்கள் பெருசாக வேணா கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வரும்போது நீங்கள் நல்லா சூடாக ஏதாச்சும் ஸ்நாக் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ ஆயிலில் நான் ஒன்று ஒன்றா போட போகிறேன். முறுக்கு குக் ஆகிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா மேலே இருக்கிற பபிள்ஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அப்போ வந்து முறுக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அப்போ எடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக சூப்பரான முறுக்கு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது குயிக்காக நீங்கள் வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதோட இமேஜ் எனக்கு இன்ஸ்டாவில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னோடய ஸ்டோரியில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.